ஜர்னல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போடுறேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அது எது வேணா இருக்கட்டும். நான் இந்த டைரியில தான் வந்து ஜர்னல் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய தாட்ஸ் எல்லாம் நான் எழுதி வைக்கிறது இந்த டைரியில தான். இட்ஸ் 2025 டைரி. இதில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அது நீங்கள் எப்படி பண்ணலாம்னா மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்கள் எழுதலாம். ஒரு 2 பக்கம் அந்த டைமில் எந்த உங்கள் மைண்டில் வருது வரதெல்லாம் அப்படியே எழுதுங்க. அது லாஜிக் இருக்கணும், கதை இருக்கணும், எதுவுமே இல்லை. என்னென்னலாம் உங்களுக்கு வருதோ ஒரு விஷயத்துல இந்த விஷயத்துக்கு உங்கள் மைண்டு மாறுதுன்னா அது பாட்டு மாறணும். நீங்கள் பாட்டு எழுதி வைங்க. ஸோ அதை எழுதினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்கள் மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ரீயான மாதிரி இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நைட் கண்டிப்பாக கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுங்க. கிராட்டிடியூட் ஜர்னல்னா இந்த நாளில் இந்த ஒரு 3 விஷயத்துக்கு 3 விஷயமா இருக்கல, எத்தனை விஷயமா வேணாலும் இருக்கலாம். இந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு நடந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி அதையும் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி வைங்க. எதுவுமே உங்களுக்கு பெருசாக சந்தோஷம் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே நடக்கலனாலும் இந்த நாள் விடிஞ்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு இந்த உணவு எனக்கு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ இதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு பாக்குறப்போ நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய கிரேட்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது நீங்க எடுத்த உடனே நீங்க பார்க்க மாட்டீங்க. பிராக்டிஸ் பண்ண பண்ண நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்லது நடக்குது நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நான் அதுக்கு தனியா ஒரு நோட் போட்டு அதுல வந்து நான் எழுதிட்டு இருக்கேன் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு இந்த இதெல்லாம் கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன், இந்த விஷயம் எனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ வர வர நிறைய விஷயங்கள் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. 3 விஷயம் எழுதிட்டு இருந்தா இப்போ 5 விஷயம் எழுதுற அளவுக்கு ஆகிட்டேன். எப்போ நம்ம நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றோமோ அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சரியா? நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையும் நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணி எழுதுங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஜர்னலிங் தான். ஃபர்ஸ்ட் மார்னிங்ல உங்க மைண்ட்ல என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் எழுதுங்க. நைட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா அதையும் அந்த பேப்பர் எழுதி வச்சுட்டு தூங்க போங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கிராட்டிடியூட் ஜர்னலையும் நீங்க எழுதிட்டு தூங்குங்க. ஜர்னலிங் பத்தின லாங் வீடியோ கண்டிப்பா சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். பை.